ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி முருகரை பற்றி சொல்லணும். முருகர் என் வாழ்க்கையில் நிகழ்த்தின அதிசயத்தை பற்றி நான் சொல்லணும். இது என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் பயங்கர நம்பிக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கேன், 2 வீலர். அவ்வளோதான். எங்களுக்கு பெரிய சொத்து எதுவும் கிடையாது. ரொம்ப நாளாக ரெண்ட்டுக்கு இருந்துகிட்ருக்கோமே அப்படின்ட்டுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. சிறுவாபுரியில் இருக்க முருகனுக்கு 6 வாரம் வெத்தலை தீபம் வீட்டில் நான் கூட ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையும்னு சொல்லிவிட்டு, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் செவ்வாய் வரையில் ஈவினிங் தான், காலையிலேருந்து வேலை இருக்கும், அதனால் ஈவினிங் வெத்தலை வாங்கிட்டு வந்து வச்சு அகல் விளக்கில் தீபம் போட்டேன். எனக்கு என்ன ஆசைனா, அந்த தீபத்துக்கு நடுவில் அந்த விளக்கில் சாய வைக்கிற மாதிரி ஒரு வேல் வைக்கணும்னுட்டுன்னு நான் பித்தளை வேல்லாம் போய் கேட்டேன். 800-900 சொன்னாங்க, 500-600 சொன்னாங்க. என்கிட்ட காசு கிடையாது. சரி, கீ செயினில் வரும் தெரியுங்களா, பிளாஸ்டிக்கில், அந்த மாதிரி ஒரு வேல் கேட்டால் 20 ரூபான்னுட்டுன்னு அதை வாங்கி என்ன பண்ணேன், அது மாசிலாமணீஸ்வரர் கோவில் எங்கள் ஊரில் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த வேல். அதை வச்சு 6 வாரம் வெத்தலை தீபம் ஏற்றினேன். அந்த செவ்வாய்க்கிழமை ஃபினிஷ் ஆச்சு. அப்புறம் அந்த கீ செயின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வண்டிக்கு பாதுகாப்பாக இருக்கும்ட்டு நான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னென்னா, அந்த கீ செயின் தொலைஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம 6 வாரம் வெத்தலை தீபத்தில் போட்ட வேல் நம்மளை விட்டு போயிடுச்சேன்னுட்டுன்னு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், கஷ்டப்பட்டேன். சரி, நம்ம அதுக்கு பதிலாக அதே மாதிரி ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சூரசம்ஹாரம் வந்தது. தீபாவளிக்கு முன்னாடி வந்தது பாருங்கள், அன்றைக்கி வந்தது. வரும்போது அன்றைக்கி சாயங்காலம் மாசிலாமணீஸ்வரர் கோவிலுக்கு போனேன். இன்னும் கேட்டால் உண்மையாக சொன்னால் கோவிலுக்கு போனோன்ட்டுலாம் கிடையாது, பால் வாங்க சொன்னாங்க எங்கள் அம்மா. சரின்ட்டு போகலான்னும் போது வழியில் கோவில் இருக்குது, சரி உள்ளே போயிட்டு போகலான்னும் போது நான் பால் வாங்கிட்டேன். என்கிட்ட 10 ரூபா தான் மிச்சம் இருக்குது. சரி போனால் அதே அந்த கடையில் தான் நான் அந்த வேலு சாவி வாங்கினேன். அந்த கடையில் வேலு நிறைய கலரில் இருந்தது. சரி நீட்டுன்னு போய் கேட்கலாம், அப்படி எவ்வளோக்கா அப்படின்னா 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. தெரியும் அது ரேட்டு 20 ரூபான்ட்டு. என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது. நான் என்ன கேட்டேன், மனசு விட்டு என்கிட்ட 10 ரூபா தான்க்கா இருக்குது, தருவீங்களா அப்படின்றதுக்கு அந்த விற்கிறவங்க பக்கத்தில் ஒரு அம்மா நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கம்மா, நான் தரேன், நீ வாங்கிக்கம்மா, ஆசைப்பட்றேன். அவர்கிட்ட இல்லைன்ட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சரி இன்னொன்னே அந்த கடைக்காரன் என்ன சொன்னாங்க, நீ 10 ரூபா கொடுமா, அவங்க கொடுக்கணும் 10 ரூபான்னு. அதுக்கு அந்த கூட பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம், அந்த 20 ரூபாவும் நானே தரேன் அப்படின்ட்டு கொடுத்து எனக்கு இந்த வேல் வாங்கி கொடுத்தாங்க. இது கந்தசஷ்டி அதுவுமா எனக்கு கிடைச்ச வேல். நான் தொலைச்ச வேல் கிடையாது, இது எனக்கு கிடைச்ச வேல். அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை ஆண்டி நான் கொடுக்குறேன்ட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போடா, அவர்கிட்ட நீ இல்லைன்ட்டு போகக்கூடாதுன்னாங்க. எனக்கு முருகனே சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. எனக்கு அப்பாவா எப்படி கிருஷ்ணனையும் ஏழுமலையானையும் நினைக்கிறேனோ, எனக்கு கூட பிறந்தவனா நான் முருகனை தான் நினச்சிட்ருக்கேன். சந்தோஷமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்தேன். சரி ஒரு 2 மாதம் போச்சு. இப்போ இந்த சிவராத்திரி வந்தது பார்த்தீங்களா, அப்போ காலையில் டிஃபன் வாங்குறதுக்கு போனேன். ஏன்னா காலையில் டிஃபன் செய்ய முடியல, குழந்தையெல்லாம் வச்சுருக்கணுன்றதுனால ஒரு பசிக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுக்கறதுக்கு தான் நான் போனேன். ஒரு 50 ரூபாய் எடுத்துன்னு போயிருந்திருப்பேன். போனால் டிஃபன் கடை, மாசிலாமணீஸ்வரர் எதிர் ரோட்டில் ஒரு டீ கடை இருக்கும், அதாவது ஒரு டிஃபன் சென்டர் தான். அங்கே வண்டியை விட்டு மேலே ஏறி போயிட்டு இருந்திருந்தா ஒரு வேல் கீ செயின் ஆடிட்டுருக்குது. என்னடா இது நம்மளோட இது மாதிரி இருக்கேன்னு பார்த்தா சத்தியமாக தெரியும் அது என்னோட இது தான். ஏன்னா அதில் ஒரு அடையாளம் இருக்குது. என்னென்னா, நான் விளக்கில் வச்சு ஏற்றி அந்த மொனை இடம் அது உருகி போயிருக்கும் பிளாஸ்டிக்ன்றதுனால. அது ஒதுருது, என்னை பார்த்துட்டு அப்படியே அதிருது காற்றுல ஆடி. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த சாவி உங்களுக்கு கீழே கிடச்சிதா இந்த கீ செயின்ட்டு. மறுப்பு சொல்லாமல் அவங்க கேளுங்கன்னு சொல்லிட்டுன்னு அவர் என்ன சொன்னார், மறு வார்த்தை இல்லாமல் ஆமான்னு, அது என்னுடைய தான், கீழே அந்த விளக்கில் வச்சு அடையாளம் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். அந்த முருகனோட கருணை பாருங்கள், நான் ஏமாந்து போகக்கூடாதுன்ட்டுன்னு என் கையில் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. இதோ இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த விளக்கில் உருகின அடையாளம். எனக்கு ரொம்ப ஒன்றுமே புரியல, தலைக்காலே புரியல, அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. சரி நீட்டுன்னு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன். இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, முருகனை நம்பினா கண்டிப்பாக கைவிட மாட்டான். அவன் நம்மளை இழக்க விட மாட்டான். அவன் எடுத்து வச்சிருப்பானே தவிர கொடுத்துடுவான். நம்பிக்கையோடு அவனை நம்பி நியாயமாக நடக்கணும். ஏன்னா நியாயத்துக்காக போராடின ஒரே கடவுள். ஒரு சின்ன மாம்பழமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயமாக போராடி அது கிடைக்கலன்னா கூட அவ்வளோ ரோஷமாக தனியாக போய் நின்ன கடவுள். அந்த மாதிரி ஒரு கடவுள் உண்மையாகவே சொல்கிறேன், யாருக்குமே கிடைக்காது. பாசக்காரன், கோபக்காரனாக இருந்தாலும் பாசக்காரன். இப்போ கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும், அவங்ககிட்ட உண்மையாகவே பாசம் இருக்கும். நம்ம இதயத்தை திறந்து காட்டினோன்னா உண்மையாகவே அந்த ஆள் அதில் உண்மையாகவே குடி நம்மளை காப்பாற்றுவார். வடபழனி போயிட்டு வரும்போது ஒரு வாட்டி பெரிய ஆக்சிடெண்ட் மாதிரி காலில் லாரி இடிக்க வந்துடுச்சு.
அந்த ஆளுகிட்ட போய் கும்பிட்டுட்டு வந்த புண்ணியமோ என்னவோ எனக்கு அதில் உங்களுக்கு லேசான காயத்தோடு நான் தப்பிச்சுக்கிட்டேன். இத்தனைக்கும் குழந்தை எங்கள் அம்மா எல்லோரையும் பின்னாடி வச்சுட்டு போகிறேன். சொல்லிகிட்டே இருக்கேன். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாண்டில் வந்து காலை வந்து நசுக்கிறான் அவன். நான் தட்டி தட்டி சொல்கிறேன். அது அந்த முருகன் கோயில்கிட்ட போயிட்டு வந்ததுனால என்னவோ நான் தப்பிச்சேன். ஏன்னா என்னையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மந்திரம் பண்ணுறது, மாயம் பண்ணுறது, அது இதுன்னு. ஆனால் இத்தனையிலையும் அந்த கடவுள் காப்பாற்றி உயிரோடு வச்சுருக்குதுன்னா அது மனசை நம்ம ஜெயிச்சிடணும். நம்ம ஜெயிச்சிட்டா தான் கடவுள் மனசை நம்ம ஜெயிச்சோன்னா தான் நம்மளை உண்மையாகவே வந்து காப்பாற்றும். நம்ம பணத்தில் பேர் புகழில் ஜெயிக்கிறத விட ஆண்டவனை ஜெயிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் கிருஷ்ணனை கும்பிட்ட அளவுக்கு முருகனை கும்பிடல. ஆனால் முருகன் உண்மையாகவே எனக்கு ஒன்றுனா வந்து நிற்கிறான். நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தால் எனக்கு நான் பிறந்த நாளும் வந்து செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தேன். நான் பெரிய மனுஷி ஆனதும் வந்து செவ்வாய்க்கிழமை தான். அது 6ஆம் தேதி தான். என் குழந்தையிலேருந்து எல்லாமே அந்த 6ன்ற நம்பர் வந்து சுற்றிட்டுருக்கோம். எப்படி பார்த்தாலும் என் கூட கனெக்ஷனில் இருந்துகிட்ருக்கிற ஒரே ஒரு தெய்வம் எனக்கு முருகன் தான். இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே வடபழனி போகலான் இருக்கேன். அவருடைய அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்கணும். வேல் வழிபாடுலேருந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடுலேருந்து எல்லாம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவரை போய் பாருங்கள். விரதம் இருக்கணும், மாலை போட்டுக்கணும், பாத யாத்திரை போகணுன்ட்டு இல்லை. நம்பிக்கையோடு கும்பிடணும், உண்மையாக இருக்கணும். அவர்கிட்ட பேசுங்க. சொல்கிறேன் நானே இதை என்னுடைய எவ்வளோ கஷ்ட நிலைமையை நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லலை. எவ்வளவோ மனசில் குமுறல் இருக்குது, நான் சொல்லலை. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு டைம் இருக்கும். நான் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தோடைய கஷ்டமான நிலைமையில் இருக்கேன். எனக்கு சொல்ல நேரம் இல்லை. எனக்கு நேரம் இருக்கும்போது உண்மையாக நானும் அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும். நீங்களும் பகிர்ந்துக்கங்க. விரதம் இருக்கிறது, மாலை போடுறது நடக்கிறத விட எப்பா நான் நியாயமாக நடந்துக்கிட்டேன், உனக்கு தெரியும், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. கண்டிப்பாக அந்த கந்தை நம்மளை கைவிட மாட்டான். அந்த சரவணன் உண்மையாகவே நம்மளுக்கு ஒரு அடிக்கும் பின்னாடி வந்து நிற்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு பெற வைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.